ஓகே. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி பிசிக்கல் குவான்டிட்டி அந்த பிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும், மெஷர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பிசிக்கல் குவான்டிட்டிக்குள்ள கொண்டு வந்துருவோம். பிசிக்கல் குவான்டிட்டிய 2 விதத்துல நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா இப்போ மெஷர்மென்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மென்ட்டு, வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள தான் நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ நம்ம 2 விதமா வந்து பிரிக்கலாங்க. பேசிக்கா 2 விதமா பிரிக்கலாம். அதுல டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது இன் டெர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் அண்ட் அத அத வச்சுக்கிட்டு பிரிக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி சொல்றோம். ஸோ ஸ்கேலார்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னட்யூட் மட்டும் இருக்கும். மேக்னட்யூட் ஒன்லி இருக்கக்கூடியத நம்ம ஸ்கேலார்ன்னு சொல்றோம். வெக்டார்ங்கிறது வந்து மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இது 2ம் இருக்கக்கூடியத வந்து நம்ம வெக்டார்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ வெக்டார்ஸ்க்கு வந்து ஒரு ஆரோ இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? சரிங்க. ஓகே. இப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த பிசிக்கல் குவான்டிட்டீஸ்க்கு வந்து 2மே இருந்தா அது வெக்டாரா நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நான் சொல்றேன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்ப பாருங்களேன், ஸ்கேலார்ங்கிறது எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாஸ். ஸோ மாஸுக்கு வந்து மேக்னிட்யூட் இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன்ட் கிவ் த டைரக்ஷன்ஸ். அந்த டைரக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷன்ஸ்ல அந்த மாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம வந்து என்னதுன்னா, ஸ்கேலார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வந்து வெக்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல செயல்படுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆக்ஸலரேஷன்ஸ் எந்த டைரக்ஷன்ல செயல்படுது அப்படிங்கறத சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்டார்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? வெக்டார்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் ஒரு மேக்னட்யூடும் டைரக்ஷனும் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வெக்டார்ஸ் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த குவாண்டிட்டி விச் ஹேஸ் மேக்னட்யூட் ஒன்லி அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கேலார் குவாண்டிட்டின்னு சொல்றோம். இந்த குவாண்டிட்டி விச் ஹேஸ் மேக்னட்யூட் ஒன்லினா அதை ஸ்கேலார் குவாண்டிட்டி. எக்ஸாம்பிள் மாஸ். த குவாண்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து வெக்டார்னு சொல்றோம். ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, நம்ம எக்கச்சக்கமா சொல்லலாம். இதுக்கு வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க வந்து நம்ம சொல்லுவோம். இதுல வந்து ஸ்கேலார்ல வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் கிடையாது. சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் கிடையாது. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு சாரி, டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் தான். டிஸ்டன்ஸ் வந்து வெக்டார் கிடையாது. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது வந்து டிஸ்டன்ஸை குறிச்சாலுமே இதுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கு. அதனால வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அஹ், ஒரு வெக்டார் குவாண்டிட்டியில சேர்க்கிறோம். சரிங்களா? அதோட சேர்த்து 4 இம்பல்ஸ் சொல்லலாம். சரிங்களா? இம்பல்ஸ். 5 வெலாசிட்டி. அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம், டார்க் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கலாங்க. 6 ஆங்குலர் மொமெண்டம், 7 டார்க். அதுக்கப்புறம் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த குவாண்டிட்டி வெக்டார் குவாண்டிட்டி நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சொல்லிக்கிட்டே போறதுனால என்ன சார் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெக்டார்ஸ் எதெல்லாம் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ நான் ஒரு பெரிய கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வியை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சொன்ன கான்செப்ட்ல ஒரு குழப்பம் வரப்போகுது. கரண்ட்ங்கிறது வந்து ஒரு வெக்டாரா இல்ல ஸ்கேலாரா? இதான் அந்த கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து கரண்ட்ங்கிறது ஒரு வெக்டாரா ஸ்கேலாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும்பொழுது தான் நமக்கு வந்து இந்த கான்செப்ட் இடிபடுது. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? விச் எவர் ஹேஸ் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் இது மட்டும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லிட்டோம்? வெக்டார்னு சொல்லிட்டோம். ஆனா அப்படி சொல்லலாமா? அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சரி கிடையாது. கரண்ட்ங்கிறது வந்து இது வந்து ஒரு ஸ்கேலாருங்கிறேன் நான். ஏன் ஆனா இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இட் ஹேஸ் போத் மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் ரெண்டுமே இதுக்கு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. இதை ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே நம்ம சொல்லிட முடியுங்களா? இதை வந்து ஒரு வெக்டார்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? பட் நாட் பட் நாட் வெக்டார்.
சரிங்களா? நம்ம சொல்லலாம் ஈவன் தோ கரண்ட் ஹேஸ் போத் மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் பட் நாட் வெக்டார். நம்ம சொல்லலாமா அந்த ஒரு விஷயத்த? ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. ஈவன் தோ கரண்ட் ஹேஸ் போத் மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் பட் நாட் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கரண்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. அப்படின்னா கரண்டோட ரூல்ஸ்ங்கிறது இல்ல, ஒரு வெக்டாருக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. வெக்டாரா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் வெக்டாரா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த திங் வந்து வெக்டார் அடிஷன் லாவை ஒபே பண்ணணும். சரிங்களா? சரிங்களா? சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ், அதாவது நெசசரி கண்டிஷன்ஸ். நெசசரி கண்டிஷன் ஃபார் வெக்டார். ஃபார் வெக்டார் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஷுட் ஒபே வெக்டார் அடிஷன் லா. இந்த விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லா வைக்கணுங்க. இது இந்த வெக்டார் அடிஷன் லாவை ஒபே பண்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம வெக்டார்னு சேர்க்க முடியும். வெக்டார் அடிஷன் லாவை ஒபே பண்ணலன்னா அது வந்து என்ன பண்ண முடியாது, வெக்டாருக்குள்ள சேர்க்க கூடாது, அது தப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் வந்து இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷன்ஸ். ஈவன் தோ இட் ஹேஸ் அ டைரக்ஷன்ஸ், கரண்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்ல, அதாவது டைரக்ஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்ல. அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ள வருதோ அதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வெளியில போயிடும் அப்படிங்கறத நம்ம கிர்ச்சாஃப் லால படிச்சிருப்பீங்க, எல்லாருமே மோஸ்ட்லி வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதனால வந்து கரண்ட் மூலியமா நம்ம வந்து உம் இத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு சார் எனக்கு விசிபிள் இல்லை சார். மினிமைஸ் வச்சா காட்டுது சார், மேக்ஸிமைஸ் வச்சா காட்ட மாட்டேங்குது சார். இல்ல நீங்க அந்த ஸ்கிரீனை பின் பண்ணிடுங்க சார். எஸ் சார், பார்க்குறேன் சார். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா, ஈவன் தோ இட் ஹேஸ் அ ஒபே மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படி இருந்தாலுமே அது வந்து வெக்டார் அடிஷன் லாவை ஒபே பண்ணலனா அது ஸ்கேலார் தான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ம். ஓகே குட். நம்ம அடுத்து அடுத்த திங்க் போலாம். ஸோ இப்போ இது வெக்டார்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. சரிங்களா? நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வெக்டாருடைய டைப்ல வந்து நம்ம ஈக்குவல் வெக்டார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஈக்குவல் வெக்டாருங்கிறது என்னங்க? பேசிக்கான முதல் விஷயம். ஈக்குவல் வெக்டார் அப்படிங்கிறது வந்து வெக்டார்னா என்ன, அது 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 நம்ம தெளிவா சொல்லாம போயிட்டோம் இல்லையா? மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ், பட் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ். வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு கோடு, அதாவது ஆக்சுவலி ஒரு டைரக்ஷன்ஸ்ல ஒரு இது வந்து மேக்னெட்யூட சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மேக்னெட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்யூட். பட் இந்த டைரக்ஷன்ஸ், இந்த ஆரோ இருக்குது பாத்தீங்களா, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரோ ஷோஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு வெக்டாரை நம்ம இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம். ஒரு கோடு, அதுக்கு ஆரோ இது போடுறது, இது வந்து வெக்டார். ஆக்சுவலி பேசிக்கலி ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஏ வெக்டார்னு சொல்லலாம். இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் வெக்டார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். ஈக்குவல் வெக்டார். சரிங்களா? இப்ப ஈக்குவல் வெக்டாருங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு வெக்டாருக்கு சம் மேக்னெட்யூட் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2a வெக்டார், 2a கேப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஏ டைம், இது ஒரு ஏ டைம். சரிங்களா? ஒரு யூனிட், 2 யூனிட்னா இப்போ 2a கேப் இருக்கு. ஸோ இதே அளவுக்கான வெக்டாரு இன்னொரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா, இந்த வெக்டாரை வந்து நம்ம இதுவும் வந்து 2a அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஒரு வெக்டார், இது ஒரு டைப் ஆஃப் வெக்டார், இது ஒரு வெக்டார். பட் ரெண்டு வெக்டாருமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், ஈக்குவல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அர்த்தம், ஈக்குவல் வெக்டார்னா என்னதுன்னா, the vector which has both magnitude and direction, same magnitude and directions. சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? the vector which has both magnitude
அண்ட் டைரக்ஷன். ஸோ அப்படி சொல்றதை விட இருங்க ஒரு நிமிஷம். இது இன்னும் தெளிவா சொல்லலாம். த வெக்டார் விச் ஹேஸ் சேம் மேக்னெட்யூட், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா. சேம் மேக்னெட்யூட் அண்ட் சேம் டைரக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவ்வளவுதான். லென்த் வந்து சேமா இருக்கும், மேக்னெட்யூட் அதான் லென்த் வந்து சேமா இருக்கும். டூங்கிறது தான் இதனுடைய லென்த். பட் ஏங்கிறது வந்து டைரக்ஷனை குறிக்கக்கூடியது, ஏங்கிறது டைரக்ஷனை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவல் வெக்டார்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து பேரலல் வெக்டார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டாவது கான்செப்ட் வந்து என்னதுன்னா பேரலல் வெக்டார். பேரலல் வெக்டார் இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க. parallel வெக்டார் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா both a and b வெக்டார் ஆர் parallel. என்ன இருக்கும்னா சேம் டைரக்ஷன்ஸ் இருக்கும், both have the same directions. இன்னொரு வெக்டார் வந்து டிஃபரெண்டா இருக்கும் சரிங்களா. எப்படின்னா பார்க்கலாம். parallel வெக்டார்னா மேக்னெட்யூட் டிஃபரெண்டா இருக்கும் பட் டைரக்ஷன்ஸ் வந்து சேம் சரிங்களா. அது அந்த ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்மா பார்க்கணும். சாரிங்க, என்னாச்சு? ஓகேங்க, பேரலல் வெக்டாருக்கு வந்துடலாம். ஸோ பேரலல் வெக்டாருடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா மேக்னெட்யூட் இஸ் டிஃபரெண்ட் பட் டைரக்ஷன் இஸ் சேம். சேம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இப்போ என்ன சொல்லலாம்னா ஒன் வெக்டார் இஸ் ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் அனதர் வெக்டார், அதுதான் வந்து பேரலல் வெக்டார சொல்லலாம் சரிங்களா. ஒன் வெக்டார் வில் பி ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் அனதர் வெக்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க பேரலல் வெக்டார் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு, இதை வந்து நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து இன்னொரு வெக்டார் இருக்கு, அந்த வெக்டார் வந்து பிங்கிற வெக்டார் சரிங்களா. பிங்கிற வெக்டாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வெக்டார் வந்து த்ரீ டைம்ஸ் ஏ. இது இது வந்து ஏ ஒரு ஏ ஒரு இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒரு ஏ டிஸ்டன்ஸ். அப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது இன்னொரு ஏ டிஸ்டன்ஸ் சரிங்களா. இது ஒரு ஏ, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஏ டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ மூணு ஏ சேர்ந்தது தான். அப்போ மூணு ஏ, அப்போ இந்த பி வெக்டாரை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா மூணு ஏ. அப்போ பாருங்களேன் இந்த இடத்துல இந்த 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 ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏங்கிற வெக்டார், ஆக்சுவலி இது ஏ வெக்டார். இந்த பி வெக்டார் வந்து எத்தனை டைம் இருக்குன்னா த்ரீ டைம்ஸ் ஏ வெக்டாருக்கு ஈக்குவலா இருக்கு. பி வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா த்ரீ டைம்ஸ் ஏ வெக்டாருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, ஒன் வெக்டார் வில் பி த ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் அனதர் வெக்டார். அப்போ த்ரீங்கிறது ஸ்கேலார் மல்டிபிள், ஸ்கேலார் நம்பர் த்ரீ. இது வந்து என்னது ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார் அப்ப பி வெக்டாருங்கிறது வந்து ஏ வெக்டாருடைய மூணு டைம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க. பட் பாருங்களேன், இதுல வந்து என்ன இருக்குன்னா ரெண்டுக்குமே சேம் டைரக்ஷன்ஸ். இந்த டைரக்ஷன்ஸ் பாத்தீங்க, ரெண்டுக்குமே சேம் டைரக்ஷன்ஸ் பட் டிஃபரெண்ட் மேக்னிடியூட்ஸ் இருக்கு சரிங்களா. டிஃபரெண்ட் மேக்னிடியூட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான வெக்டாரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா parallel வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது ஆன்டி parallel வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டார்ஸ் இருக்கு. ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சிமிலர் கேஸ் தான். நம்ம இந்த சிமிலர் கேஸ் அப்படியே எடுத்து அங்க போட்டுக்கலாம். பட் என்னன்னா ஒரே ஒரு சின்ன மாற்றம் இருக்காங்க. நம்ம அது சொல்லுவோம் என்ன மாற்றம் அப்படிங்கிறது. இங்க பாருங்களேன், இதுல வந்து இந்த மேக்னெட்யூடு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் தான். மேக்னெட்யூடும் டிஃபரெண்ட் தான். இங்க ரெண்டு வெக்டார் வந்து ஆன்டி பேரலல் வெக்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்னெட்யூட் டிஃபரெண்ட். பட் டைரக்ஷன் இஸ் சேம்னு சொல்ல முடியாது. இந்த டைரக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட்னு சொல்லலாமா. டைரக்ஷன் இஸ் டைரக்ஷன் ஹேவ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இட் ஹேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், போத் ஹேவ் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லலாம். அப்படி சொன்னாதான் போத் ஹேவ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதுலயும் வந்து இந்த ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் இருக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ வெக்டார் சொல்லிட்டேன்,
ஏ வெக்டார் சொல்லிட்டேன். இன்னொரு வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த இந்த வெக்டார் வந்து நம்ம பி வெக்டார்னு எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வெக்டாரை நம்ம என்ன சொல்லலாங்க? பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னதுன்னா டூ டைம்ஸ் இது வந்து ஏ வெக்டார். ஆக்சுவலி ஏ வெக்டார்னா மைனஸ் டைம்ஸ், அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் போகுதுன்னா இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். அப்ப நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஏ டைம்ஸ் இது ஒரு ஏ டைம்ஸ் இந்த லென்த் பாத்தீங்கன்னா ஏ தான், இதுவும் லென்த் ஏ தான். அப்ப டூ ஏ இருக்கு, டூ ஏ டைம்ஸ் இருக்கு, இருந்தாலும் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த பி வெக்டாரை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா பி வெக்டாரை மைனஸ் டூ ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஏங்கிறது சேம் தான், வெக்டார் இஸ் சேம். பட் என்ன ஒரு பெரிய இதுனா இந்த டைரக்ஷன்ல ஒரு மாற்றம் இருக்கு. அதனால இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம் இது. ஸோ இதுல இந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் அனதர் வெக்டார் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன போது அஹ், வார்த்தையை சேர்க்கணும். ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து என்னதுன்னா நெகட்டிவ்ல இருக்கணும், அந்த நம்பர்ஸ் வந்து ஷுட் பி த நெகட்டிவ் நெகட்டிவ் நம்பரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து ஆன்டி பேரலல் வெக்டார் நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து கோ லீனியர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். கோ லீனியர் வெக்டார். ஸோ கோலீனியர் வெக்டாருங்கிறது வந்து என்னதுன்னா போத் வெக்டார் ஹேவ் த act along the same line. Say vectors, two vectors. If two vectors acts along same line. ஸோ ஒரு சேம் லைன்ல ஆக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து கோலீனியர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆங்கிள் பிட்வீன் தெம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கலாம், இல்ல 180 இருக்கலாம். சரிங்களா? ஒரு கண்டிஷன்ஸ் இது கோலீனியரா இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன்ஸ் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் will be 0 or 180. சரிங்களா? அப்போ என்னன்னா ஒரே ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். உம் So இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வெக்டார். இப்போ இன்னொரு வெக்டார் இருக்கு. இதுவும் அந்த வெக்டாரையும் நான் இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா போத் ஹேவ் த சேம் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானேங்க? இந்த ரெண்டு வெக்டார் வந்து என்ன இருக்கு? ஸோ இப்போ இது ஒரு வெக்டாரு, இது ஒரு வெக்டார். ஆக்சுவலி இது ஏ வெக்டாரு, இது பி வெக்டார். இந்த பி வெக்டார் ஏ வெக்டார் வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இதனுடைய ஆங்கிள் பிட்வீன் பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 0 டிகிரி. 0 டிகிரி. சரிங்களா? இங்க வந்து ஜீரோ தான். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெக்டார் நான் போடுறேன். இது வந்து ஏ வெக்டார்னு வரையலாம். இன்னொரு வெக்டார் இருக்கு, இது வந்து பி வெக்டார். ஆக்சுவலி இது வந்து பி வெக்டார்னு வரையலாம். ஸோ இப்போ இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க 180 டிகிரி. இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து என்னதுங்க? 0 டிகிரி. ஏன்னா 0 டிகிரிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ஸ், இந்த டைரக்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல தான் போகுது, இதுவும் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் போகுது. ஆனா இது பாருங்க, இது எக்ஸ் டைரக்ஷன்ல போகும்போது இது ஆப்போசிட் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. அதனால இந்த டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது, 180 டிகிரி வந்து மாறுது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே லைன்ல ஆக்ட் ஆகக்கூடிய டூ வெக்டார்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த சேம் லைன் அப்படின்னா அதை வந்து கோ லீனியர் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோ லீனியர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ பிளேனார் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வெக்டாரை வந்து என்ன சொல்லலாம்? கோ பிளேனார் வெக்டார். ஸோ இதை பத்திலாம் இன்னும் டீட்டெயில்டா நம்ம ஃபியூச்சர்ல தேவைப்படும், அதனால நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ கோ பிளேனார் வெக்டார் அப்படிங்கிறது வந்து ஒரே பிளேன்ல. சரிங்களா? தோ இஃப் டூ வெக்டார்ஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் கால்டு கோ பிளேனார் வெக்டார் இஃப் தே லை இன் த சேம் பிளேன். சரிங்களா? இஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் கோ பிளேனார், இஃப் தே லை லை இன் சேம் பிளேன், ஒரே பிளேன்ல இருக்கக்கூடிய சேம் பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு வெக்டாரை நம்ம என்ன சொல்லலாம்? கோப்ளேனார் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கோப்ளேனார் வெக்டார்ஸ் வந்து என்னன்னா அஹ், இப்படி இருக்கலாம் ஒரு டைரக்ஷன்ஸ். இது ஏ வெக்டார், இது வந்து பாத்தீங்கன்னா பி வெக்டார். பட் இதனுடைய பிளேன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே இந்த எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ல இந்த பிளேன்லயே இருக்கும். இது எக்ஸ் பிளேன், இது எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோங்க, இது ஒய் டைரக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ் ஒய் இந்த பிளேன்லயே இருக்கும். இந்த ஏவும் பியும், இந்த ரெண்டு வெக்டாரும், இந்த ஏ பிங்கிற ரெண்டு வெக்டாரும் இந்த லைன்லயே இருந்துச்சுன்னா, இந்த பிளேன்லயே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கோ பிளேனார் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டார் இல்லைன்னா நல் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சார் எப்படி சார் ஒரு ஜீரோங்கும் பொழுது அதுக்கு டைரக்ஷனே கிடையாது சார், மேக்னெட்டியூடே ஜீரோங்கும் பொழுது அதுக்கு எப்படி சார் ஜீரோ இது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நல் வெக்டார்னு சொல்றாங்க. ஸோ நல் வெக்டார், நல் வெக்டாருங்கிறது வந்து என்னதுன்னா, எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஜீரோ மேக்னெட்டியூட் அண்ட் ஆர்பிட்ரரி டைரக்ஷன்ஸ். சரிங்களா? நல் வெக்டார் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஜீரோ மேக்னெட்டியூட், ஜீரோ மேக்னெட்டியூட் இருக்கக்கூடிய ஒரு வெக்டார் அண்ட் ஆர்பிட்ரரி, ஆர்பிட்ரரி, ஆர்பிட்ரரினா எனி டைரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எனி டைரக்ஷன்ஸ். இது வந்து நாட் நோன் டு அஸ். சரிங்களா? இந்த இந்த டைரக்ஷன்ஸ் வந்து என்னதுன்னா நாட் நோன் டு அஸ், நமக்கு தெரியாதுங்க இது. அதனால வந்து இதை என்ன என்ன சொல்லலாம்னா ஆர்பிட்ரரி எனி டைரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாதுல்ல, நீங்க ஜீரோங்கும் பொழுது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் அதை வந்து நல் வெக்டார் அப்படிங்கறத நம்ம வந்து இண்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா இதை ஜீரோ வெக்டார்னு கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஜீரோ வெக்டார். ஸோ எப்படி சொன்னாலும் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால பெரிய ஆபத்து வரப்போறது இல்லை நமக்கு. யூனிட் வெக்டார் அப்படிங்கிற அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரிங்களா? யூனிட் வெக்டார். ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயம். யூனிட் அப்படிங்கிறது ஒன்னு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யூனிட்ங்கிறது என்னங்க? ஒண்ணுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் ஆக்சுவலி. சரிங்களா? அந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம். இந்த சர்க்கிளுடைய இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன்னு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஒன்னு, இதுவும் இருக்கிறது ஒன்னு, இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதும் ஒன்னு. சரிங்களா? மேக்னெட்யூட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் ஒன்னு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ சப்போஸ் வந்து நான் இப்படி ஒரு வெக்டார் வரைகிறேன், இல்ல இப்படி ஒரு வெக்டார் வரைகிறேன், இல்ல இப்படி ஒரு வெக்டார் வரைகிறேன் அப்படின்னா இந்த எல்லா வெக்டாரினுடைய மதிப்பும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வெக்டாரை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்றேன். சரிங்க. இப்போ இந்த யூனிட் வெக்டாருக்கு என்ன இருக்கும்னா மேக்னெட்யூட் எவ்வளவு சார் இருக்கும்? யூனிட் வெக்டாருக்கு மேக்னெட்யூட் ஈக்குவல் டு ஒன்னு. சரிங்களா? யூனிட் வெக்டார் ஹேஸ் மேக்னெட்யூட் அஸ் ஒன்னு. சரிங்களா? அது ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யூனிட் வெக்டார் ஹேஸ் மேக்னெட்யூட் ஒன். சரிங்களா? மேக்னெட்யூட் வந்து என்னதுங்க? ஒண்ணுங்கிற மேக்னெட்யூட் வச்சிருக்கோம். சார் இதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து என்னதுன்னா அந்த யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன்ஸே நம்ம சொல்லும். சரிங்களா? ஈக்குவல் டு யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்யூட் வந்து ஈக்குவல் டு யூனிட்டின்னு சொல்லலாம். சரி, அது எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ இதை வந்து எப்படி சார் மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஏ வெக்டார் யூனிட் வெக்டாரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேப், இந்த கேப்புங்கிற ஒரு சிம்பிளை சொல்லி யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு கேப் இருக்கு, ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு வெக்டாரினுடைய டைரக்ஷனை எடுத்துக்கிட்டு அதனுடைய மேக்னெட்யூடால நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா அது வந்து என்னதுங்க? நமக்கு யூனிட் வெக்டார்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், என்கிட்ட வந்து ஒரு 2a அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்கு. சரிங்களா? என்னதுங்க? 2a அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்கு. 2aங்கிற ஒரு வெக்டார் இருக்கு. இந்த 2a வெக்டாரை நான் டிவைட் பண்றேன். சரிங்களா? மேக்னெட்யூடால டிவைட் பண்றேன். 2aங்கிறது வந்து a வெக்டார் இங்க. சரிங்களா? இதனுடைய மேக்னெட்யூடுங்கிறது வந்து ஏ கேப், மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்ங்கிறது 2. அப்போ இந்த ஏ கேப்ங்கிறது வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் எடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 2a வெக்டார் டிவைடட் பை 2 கிடைச்சிடும். ஸோ அப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டா இந்த யூனிட் வெக்டார் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? யூனிட் வெக்டார் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ யூனிட் வெக்டாரை நம்ம இப்படி எழுதலாம். இல்ல வெக்டாரை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் டைம்ஸ் ஏ கேப், இப்படியும் எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வெக்டார்ஸை நம்ம எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம். சரிங்களா? ஓகே, குட். சரிங்க. இப்போ இந்த வெக்டார்ஸை நம்ம சொல்லியாச்சு. இதுல இன்னொரு வெக்டார் இருக்கு. போலார் வெக்டார்ஸ் அண்ட் ஆக்சியல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம வெக்டார்ஸே இன்னும் வெரைட்டியா பிரிச்சோம்னா போலார் வெக்டார்ஸ்.
ஸோ த போலார் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெக்டார் விச் ஹேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு ஒரு பொலாரிட்டியை சார்ந்து இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ஸை மட்டும் சார்ந்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா போலார் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? வெக்டார் அசோசியேட்டட் வித் லீனியர் டைரக்ஷன்ஸ், சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வெக்டார் அசோசியேட்டட் லீனியர் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் வந்து லீனியர் மொமெண்டம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சொல்றோம், எதுக்குள்ள அடக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலார் வெக்டார்ஸ்குள்ள அடக்குறோம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொலாரிட்டி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும். வெலாசிட்டி ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும். ஸோ ஒரு பொலாரிட்டி ஒரே ஒரு டைரக்ஷன்ஸை மட்டும் தான் சொல்லும். லீனியர் டைரக்ஷன்ஸ் ஒரே ஒரு டைரக்ஷன்ஸை மட்டும் தான் சொல்லும். அப்படிங்கிறதுனால இது வந்து போலார் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இது வந்து ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இதனால இது வந்து ஆக்சியல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சி, ஆக்சியல் வெக்டாருங்கிறது வந்து the vector with associated with rotation about an axis. Vector associated with rotation about axis. ஆக்சிஸ் அப்படின்னா அதை வந்து ஆக்சியல் வெக்டார்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த ஆக்சியல் வெக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க்கு, ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் படி நம்ம இதனுடைய டைரக்ஷன்ஸ் சொல்லலாம். சரிங்களா? ஆக்சியல் வெக்டார் டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். சரிங்களா? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல், இதை வச்சு தான் ஆக்சியல் வெக்டார்ஸ் நம்ம பார்க்குறோம். சரிங்க, இப்போ ஆக்சியல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரொட்டேஷன் அபவுட் அன் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் இருக்கு. இந்த ஆக்சிஸை சுத்தி ஒரு ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று ரொட்டேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ்ல ரொட்டேஷன் ஆகும். அப்படி ரொட்டேஷன் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சியல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும் பொழுது இது எந்த டைரக்ஷன்ல ஆகுது அப்படிங்கறத வந்து டிசைட் பண்றது யாரு சார்? சரிங்க. ஓகே. இது வந்து ஆக்சியல் இது வந்து ஆக்சியல் வெக்டார்னு சொல்லுவாங்க. இது ஆக்சியல் வெக்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொட்டேஷன்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். சரிங்களா? சரி, ஆக்சியல் வெக்டாருங்கிறது வந்து நம்ம கரெக்டா இந்த இடத்துல போடுவோம். இந்த இதுக்கு நேரா போடுவோம். ஸோ இந்த ஏரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரோவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சியல் வெக்டார், ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்றோம். ஸோ ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து ஒரு ஆக்சியல் வெக்டார் சுத்திச்சுன்னா அதுக்கு பேரு ஆக்சியல் வெக்டார்ஸ்னு சொல்றோம். பாத்தீங்கன்னா
இது கட்டை விரலை குறிக்கும். இந்த இந்த டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம கையை வந்து தம்ஸ் அப் பண்ணி, அதாவது ரைட் ஹேண்டை வந்து தம்ஸ் அப் பண்ணி இந்த இது வந்து குறிச்சு, இது கட்டை விரலை குறிச்சதுன்னா மற்ற 4 ஃபிங்கர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இந்த டைரக்ஷனை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதனால இது வந்து ஆக்சியல் வெக்டார்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து இப்படி இருக்கிறது. இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஒரு வெக்டார் இப்படி இருக்குன்னா இதனுடைய டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல போகக்கூடியது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்சியல் வெக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம், டார்க்கு, மூணாவதா நம்ம டார்க் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெக்டார் சொல்லுதுங்க. சரிங்களா? ஆக்சியல் வெக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஸோ இது பேசிக்கான சில விஷயங்கள்ங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாருக்கு வந்து ஒரு வெக்டாரை எப்படி ஆட் பண்றது, வெக்டார் அல்ஜிப்ரா நம்ம பார்க்கணும். ஒரு வெக்டாரை எப்படி ஆட் பண்றது, அந்த வெக்டாரை வந்து எப்படி சப்ராக்ட் பண்றது, ஒரு வெக்டாரை எப்படி மல்டிப்ளை பண்றது, ஒரு வெக்டாருக்கு ரெசல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் மட்டும் இப்போ நடத்தி முடிச்சிடலாம். அடுத்து திரும்ப மீட்டிங் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடத்திடலாம். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். சரிங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் வெக்டார் எப்படி எப்படி சார் நம்ம வந்து டிசைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை குறிக்கக்கூடியது, இது வந்து ஒய் ஆக்சிஸை குறிக்கக்கூடியது. இப்போ என்கிட்ட ஒரு சப்போஸ் ஒரு வெக்டார் இப்படி ஏங்கிற ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இந்த ஏங்கிற வெக்டாரை இந்த ஏங்கிற வெக்டார் வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏ டைரக்ஷன்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இல்ல, எக்ஸ் கேப் டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, ஒய் கேப் டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து இரண்டுக்கும் இடையில இருக்கிறதுனால இதை வந்து ப்ரொஜெக்ட், அதாவது ரெசல்யூஷன் பண்ணணும். ரெசல்யூஷன் பண்ணி ஏ அதாவது எக்ஸோட காம்பனண்ட் ஆகும் இந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸோட காம்பனண்ட் ஆகும் ஒய்யோட காம்பனண்ட் ஆகும் மாத்தணும். இந்த ஏங்கிற வெக்டாரை எக்ஸோட காம்பனண்ட் ஆகும் ஒய்யோட காம்பனண்ட் ஆகும் மாத்தணும். அப்படி மாத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வெக்டாரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்படி மாத்தினா இதை இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல மாத்தினா அதை வந்து ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏஎக்ஸ் காம்பனன்ட் இது வந்து எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் வெக்டார்ஸ். சரிங்களா? இதை இந்த பக்கம் மாத்தணும் அப்படின்னா அது ஒய் வெக்டார்னு சொல்றோம். சரிங்களா? ஒய் கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி ஏஎக்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிறது வந்து எவ்வளவு ஆங்கிள் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். ஒரு ஆங்கிள், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் இந்த வெக்டார் என்ன பண்ணுங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ் டைரக்ஷனுடைய ஹாரிசாண்டல் காம்போனன்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன்னொரு விதத்துல ஹாரி சாண்டல் காம்போனன்ட். சரிங்களா? ஹாரிசாண்டல் காம்போனன்ட்னு சொல்லுவோம். அப்போ ஹாரிசாண்டல் காம்போனன்ட்னா இது இந்த டைரக்ஷன்ல இது பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ காஸ் டீட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ஏ காஸ் டீட்டா. ஏ ஒய்ங்கிறது வந்து அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் காம்போனன்ட். வெர்டிக்கல் காம்போனன்ட் அதை வந்து என்ன பண்றோம்னா இந்த டைரக்ஷன்ஸ்ல இந்த பக்கம் வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்படி இந்த பக்கம் சாரி இந்த வெக்டார் இப்படி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது கிடைக்கக்கூடியது ஏஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டீட்டா அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் வந்து ரிசல்யூஷன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ இது உங்களுக்கு டைரக்டா புரியும்னு நினைக்கிறேன். அதனால நான் சிம்பிளா சொல்லிட்டேன். பட் இன்னும் ஒன்றும் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்கு இது இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சிம்பிளா இதை சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக்கான வெக்டார் பத்தின ஒரு ஓவர் வியூ தான் இப்போ கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போக போறோம். ஸோ இதுக்கப்புறம் வரதுல தான் கேள்விகள் கேட்பாங்க. அதுதான் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சாரிங்க, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஓகே. ஸோ இங்க ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் பார்க்குறோம். இங்க பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் பார்க்குறோம். ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வெக்டாரினுடைய ஹெட் எடுத்து இன்னொரு வெக்டாருடைய டெய்லோட கனெக்ட் பண்றோம்.
இங்க வந்து என்ன பண்றோம்னா ரெண்டு வெக்டாருடைய டெய்லியும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி பண்றோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சா போதும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு வெக்டாருடைய இது வந்து ரெண்டு வெக்டாரினுடைய அடுத்தடுத்த பக்கங்கள் சரிங்களா. இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், அதாவது ட்ரையாங்கிளோட இது ஒரு பக்கம், ஏங்கிறது ஒரு பக்கமாகவும் பிங்கிறது ஒரு பக்கமாகவும் எடுத்துட்டா இதனுடைய தேர்ட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இந்த டயகனல், அதாவது இந்த இது டயகனலை இணைக்கக்கூடியது சரிங்களா. இது இணைக்கக்கூடிய டயகனல்னு சொல்ல முடியாது, இதனுடைய தேர்ட் பார்ட்னு சொல்லலாம். இதுதான் ரிசல்டன்ட் வெக்டாரா இருக்கும். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாருங்கிறதுக்கான உண்மையான அடிஷன் இப்படிதான் இருக்கும் சரிங்களா. சரி, இதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து டெரிவேஷன்ஸ் எல்லாம் போடணும். நான் அதெல்லாம் போடலை சரிங்களா. இங்க சிம்பிளா வந்து என்ன பண்ணிட்டேன், ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணா என்ன அப்படிங்கிறத நான் டைரெக்டா இங்க போட்டேன். ஸோ அது வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டா படிச்சுக்கலாம். இப்போ தேவைப்படல நமக்கு, அது அது தேவையும் படாது. நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இது இப்படி இந்த மாதிரி. இப்போ இதுல என்ன பண்றாங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன வெக்டாருங்க, ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டாருக்கு பேரலா இன்னொரு வெக்டாரை கிரியேட் பண்றாங்க சரிங்களா. ஏ வெக்டாருக்கு பேரலா என்ன பண்றாங்க, ஒரு வெக்டாரை கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த வெக்டாரை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏங்கிற வெக்டாருக்கு பேரலா ஒரு வெக்டாரை கிரியேட் பண்ணிட்டேனா, கிரியேட் பண்ண வெக்டார் என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கொண்டு வந்து சரிங்களா. ஏ வெக்டாருக்கு பேரலா. இதே சேம் ப்ரொசீஜர்ல நான் என்ன பண்றேன்னா பி வெக்டாருக்கு பேரலா ஒரு வெக்டாரை கிரியேட் பண்றேன். சரி, ஓகே, அது காப்பி ஆகலை, நம்ம அதனால வரைஞ்சிடலாம். ஒரு பி வெக்டாருக்கு பேரலா ஒரு வெக்டாரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு இது வந்து பி வெக்டார் ஆக்சுவலி. இது வந்து பி வெக்டாருக்கு பேரலா ஒரு வெக்டாரை நான் என்ன பண்ணிட்டேங்க, கிரியேட் பண்ணிட்டேன். இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பேரலல் மெத்தடை நான் உருவாக்கி அதனுடைய டயகனலை இணைச்சேன்னா, அதனுடைய டயகனல் அதனுடைய டயகனல் பாருங்க, இதான் அதனுடைய டயகனல். இந்த டயகனல் வந்து என்னவா எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டாரை குறிக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் சரிங்களா. ஸோ இங்க வேர்ட்ஸ்ல நான் எழுதாம சொல்லிடுறேன். இப்போ டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் எது எதுனா இங்க பாருங்க, இது இது ஒரு ஏங்கிற வெக்டார், இது ஒரு பிங்கிற வெக்டார். ரெண்டு நான் ஜீரோ வெக்டார்ஸ் ரெப்ரசன்டேட் வந்து டூ அட்ஜசன்ட் சைட்ஸ். இதுவும் என்னது, அடுத்தடுத்த பக்கங்கள். ஒரு இணைகரத்தினுடைய அடுத்தடுத்த பக்கங்களா இருந்தால் சரிங்களா, தென் ரிசல்டன்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேரலோகிராமினுடைய டயகனல் எலமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரெண்டும் முக்கியமான விஷயம், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரிசல்டன்ட் வந்து சேம் தான் ரெண்டுக்குமே. எப்படி இதுல ஆட் பண்ணாலும் சேம் ரிசல்டன்ட் தான் வரப்போகுது, அதுல ஆட் பண்ணாலும் சேம் ரிசல்டன்ட் வெக்டர் தான். அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது கேள்வி கேட்பாங்க இதை வச்சுட்டு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி காஸ்டிட்டா. ஸோ இது டெரிவேஷன்ஸ்லாம் போடணும், அது நான் போடலை. இதே மாதிரி இங்கேயும் அதே தான், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டூ ஏபி காஸ்டீட்டா. இந்த இந்த இது. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுலையுமே வந்து வி கேன் ஃபைண்ட் டைரக்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டார்னுடைய டைரக்ஷன்ஸ் எப்போதுமே ஏங்கிற பேசிக் வெக்டார்ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். டைரக்ஷனுங்கிறது எதுனா இந்த ஏ வெக்டார்ல இருந்து இந்த ரிசல்டன்ட் வெக்டார் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இதுதான் நான் என்ன சொல்றேன், டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய டைரக்ஷன் வந்து நான் என்ன பண்றேன், பீட்டான்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. பேரலோகிராம்லால பீட்டான்னு எடுத்துக்கிறேன், அதுல வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறேன், ட்ரையாங்குலர்லால ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சேன்னா என்ன ஆகும், அதையும் போட்டுருவோம். அதான் வந்து tan ஆல்பா. இங்க tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா பி சைன் டீட்டா, பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி காஸ் டீட்டா சரிங்களா. ஸோ இது இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நான் சொல்றேன், அது வந்து இப்போ தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அதை விடுறேன் சரிங்களா. இங்க tan பீட்டா, tan பீட்டாவும் அதே சேம் ரிசல்ட் தான், நத்திங் கோயிங் டு பி சேஞ்ச், எதுவுமே மாற போறது கிடையாது சரிங்களா. பட் த அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட், பட் வந்து என்னது, இது இது டிஃப்ரெண்ட் கிடையாது. ரிசல்ட் வந்து சேம் தான், எப்படி ஆட் பண்ணாலும் ரிசல்ட் சேம் தான். பட் அப்ரோச் இஸ் நாட், சாரி, அப்ரோச் சேம். குழப்பறேனா, சாரி.
அப்ரோச் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ரிசல்ட் வந்து சேம் தான். ஒரே ரிசல்ட் தான். எப்படி போட்டாலும் நீங்க ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷனுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகேங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வெக்டார பத்தி சொல்லியாச்சு. சரிங்க. இப்ப என்கிட்ட 2 வெக்டார் இருந்தா நீங்க ஆட் பண்ண சொல்லி குடுத்துட்டீங்க. இப்ப மோர் தென் 2 வெக்டார்ஸ் இருக்குன்னா, அதை எப்படி ஆட் பண்றது? சரிங்களா? அதுக்கு பேரு பாலிகான் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். சரிங்களா? பாலிகான் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். By this method, we can add more than 2 vectors. சரிங்களா? ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சிமிலர் ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டேன். இந்த ஏ வெக்டாரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட இன்னொரு வெக்டார் வெக்டார் அடிஷன்ல தான் யூஸ் பண்றோம். இங்க ட்ரையாங்குலர் வெக்டார்ல அடிஷன்ல தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு பிங்கிற வெக்டார் வந்துருச்சு. இந்த பிங்கிற வெக்டாரை நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ ஏங்கிற வெக்டாரையும் பிங்கிற வெக்டாரையும் நான் ஆட் பண்ணேன்னா என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டார் என்னவா இருக்கும்? ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் யூஸ் பண்றேன். சரிங்களா? என்னுடைய ரிசல்டன்ட் இதுவா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ரிசல்டன்ட் வந்து இதுவா இருக்கும். ஆர் வெக்டார்னு சொல்றேன். சரிங்களா? ஆர் வெக்டார். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த இந்த ஆர் வெக்டாரோட என்னுடைய மூணாவது ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் என்கிட்ட வந்து சிங்கிற ஒரு வெக்டார் இருக்குன்னா, அந்த வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, சி வெக்டார் இப்படி இருக்குன்னா, இந்த வெக்டாரை நான் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஏவையும் பியும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கண்டுபிடிச்சிருவேன். ஏவையும் பியையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணிடுவேன், ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இங்க கண்டுபிடிச்சிட்டேன்னா, இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட தான் இந்த சி வெக்டாரை கூட்டணும். சரிங்களா? ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்பொழுது திரும்பி அதே டயகனல் அந்த அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, டயகனல் மெத்தடில் அது வந்து வெக்டார் அடிஷன்ல யூஸ் பண்ணும் பொழுது, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம். ஸோ இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வந்து ஒரு ஒரு ரிசல்டன்ட் வரும். சரிங்களா? அது வந்து என்னதுன்னா இப்போ இதை வந்து R1ன்னு வச்சுக்கலாமா? R1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு வெக்டாரையும் நான் ஆட் பண்றேன். டிங்கிற ஒரு வெக்டாரையும் ஆட் பண்றேன். இப்படி இருக்கு. அது டிங்கிற வெக்டார். இப்போ டிங்கிற வெக்டாரையும் நான் அந்த R1ஓட ஆட் பண்ணுவேன். R1ஓட ஆட் பண்ணும்போது அந்த வெக்டார் எப்படி கிடைக்கும்னா இது கிடைக்கும். சரிங்களா? ஆர் டூ வெக்டார் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த R2 வெக்டாருங்கிறது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏ வெக்டாரு பிளஸ் பி வெக்டார் இதனுடைய அடிஷனை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஆர்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆர் வெக்டார் பிளஸ் சி வெக்டார் எடுத்தீங்கன்னா அது வந்து என்னதுங்க ஆர் ஒன் வெக்டார் பிளஸ் டி வெக்டார் எடுத்தீங்கன்னா R2ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த R2ங்கிற வெக்டாருக்குள்ள என்ன இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 தான் டோட்டல் ரிசல்டன்ஸ். அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இந்த நாலு வெக்டாரையும் இது வந்து என்ன பண்ணிடுச்சுங்க ஆட் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது புரியும்னு நினைக்கிறேன். பாலிகான் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணா ஒன் பை ஒன்னா தான் பண்ண முடியும். இந்த வெக்டார் அடிஷன்ஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒட்டு மொத்தமா ஒரு 10 வெக்டார 5-6 வெக்டார் என்ன பண்ண முடியாதுன்னா சேர்த்து நம்மளால ஆட் பண்ண முடியாது. டூ டூ வெக்டார்ஸா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். ஸோ இதுல இன்னும் சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ என் சைடட் பாலிகான்ஸ் இந்த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ வெக்டார்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ வெக்டார்ஸ் இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இது பார்ப்போம். ம். இப்போ இதனுடைய க்ளோசிங் சைடு எப்படி சார் இருக்கும்? இப்போ இந்த என் சைடட் பாலிகான்ல நம்ம ஆட் பண்ணும் பொழுது இதனுடைய க்ளோசிங் சைடு எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா 4 வெக்டார் ஆட் பண்றோம். 4 வெக்டாருடைய ஆரம்ப சைடு எங்க இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஆரம்ப சைடு வந்து ஏ வெக்டார்னுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஆரம்பம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த வெக்டார்னுடைய ரிசல்டன்ட் முடியக்கூடிய அந்த கடைசி வெக்டார்னுடைய ரிசல்டன்ட் வந்து என்ன இருக்கும்னா அந்த வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் இல்ல ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். டைரக்ஷன் மட்டும் கிடையாது. இது இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல.
இது இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இது இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும், இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வரலாம், இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்போசிட் ஆர்டர்ல வந்து ஜாயின் ஆகும். ரிசல்டன்ட் வெக்டாரோட அப்படிதான் வந்து ஜாயின் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரிங்க, ஓகே. இப்போ 4 வெக்டாரை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சில இதுல வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த வெக்டாரை ஆட் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் கவனிக்கணும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ அன்ஈக்குவல் வெக்டார் cannot be ஜீரோ. சரிங்களா? ரிசல்டன்ட் ஆஃப் டூ அன்ஈக்குவல் வெக்டார் cannot be ஜீரோ அப்படின்னு சொல்றோம் ஒண்ணு. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்டன்ட் ஆஃப் த்ரீ கோப்லானார் வெக்டார் மே ஆர் மே நாட் பி ஜீரோ. ஜீரோ. மூணாவதான கேஸ் வந்து என்னதுன்னா, ரிசல்டன்ட் ஆஃப் த்ரீ நான் கோப்லானார் வெக்டார் cannot be ஜீரோ. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வெக்டார் அடிஷன்ஸ்ல சில லாஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா புரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா ஒரு வெக்டாரினுடைய ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு வெக்டாரினுடைய ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ், ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஒரு நிமிஷம். ட்ரா ஷேப்ஸ். இங்க கவனிங்க. இப்போ இதுல வந்து ஆக்சுவலி நம்ம அந்த வெக்டார் வந்து இது எக்ஸ் கேப் டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லனா இது வந்து ஐ கேப் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒய் கேப் டைரக்ஷன்ஸ் இல்லனா ஜே கேப் டைரக்ஷன்ஸ். இந்த வெக்டார்ல வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப் அப்படிங்கிறதுலாம் வந்து டைரக்ஷன்ஸ் குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த இதுல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐ கேப்புங்கிறது வந்து இந்த ஒரு யூனிட். இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு அப்படின்னு இருக்குன்னா இதை தான் நம்ம வந்து யூனிட் வெக்டார்னு சொல்றோம். ஒன்று, ரெண்டு, மூணுன்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன்ல இந்த பக்கம் இருக்கிறது இப்போ இதுல இருந்து இந்த இந்த ஒரு ஆரிஜின்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத ஒரு ஜே கேப் டைரக்ஷன்ஸ், ஒரு ஜே கேப்னு அர்த்தம். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத வந்து என்னன்னா ஐ கேப்னு சொல்றோம். சரிங்களா? இந்த இதுதான் வந்து வெக்டார்னுடைய விஷயம். சரிங்களா? இப்போ என்கிட்ட ஒரு வெக்டார் இருக்கு. சப்போஸ் அந்த காம்போனண்ட்டை எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்றோம்னு பாருங்களேன். இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. இப்படி ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ இந்த வெக்டார்னுடைய இசட் காம்போனன்ட்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒய் டைரக்ஷன் காம்போனன்ட்னா இதுக்கு நேரா வருது. அப்போ மூணு, மூணு ஜேன்னு எழுதலாம். சரிங்களா? இந்த இந்த வெக்டார்னுடைய ஒய் காம்போனன்ட் என்னதுங்க? ஒய் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட். ஒய் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து என்னதுன்னா மூணு டைம்ஸ் ஜேக்கு ஈக்குவலா இருக்கு. அதே இதுக்கு இங்க இந்த இந்த பக்கம் நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி கிட்ட இந்த இடத்துல வந்துச்சு. அப்ப டூ ஐ கேப்புக்கு வந்துடுது. அப்போ இந்த ஏங்கிற வெக்டாரை நீங்க எப்படி எழுதலாம்னா இது ஒரு ஏ வெக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏ வெக்டார் எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா டூ டைம்ஸ் ஐ கேப் பிளஸ்
த்ரீ டைம்ஸ் ஜே கேப். இந்த ஏ வெக்டார்னுடைய மொத்த காம்போனண்டா பிரிச்சு எழுதுறோம்னா அப்போ டூ டைம்ஸ் ஐ கேப் டைரக்ஷன்லயும் த்ரீ டைம்ஸ் ஜே கேப் டைரக்ஷன்லயும் இது என்னவா இருக்கு, இது ஒரு வெக்டாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போனண்ட்டை நம்ம பிரிக்கிறோம். ஐ கேப் அண்ட் ஜே கேப் ஆர் பர்பண்டிகுலர் காம்போனன்ட் ஆக்சுவலி. அதனாலதான் இது வந்து ரெக்டாங்கிள்னு சொன்னதுக்கு காரணம் வந்து என்னதுன்னா ஐ அண்ட் ஜே ஆர் பர்பண்டிகுலர். இது வந்து ஐ இந்த டைரக்ஷன்ல போகுது, இதுக்கு இங்க ஜே இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளோ, 90 டிகிரி. இது வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷனா இருக்கும். ஸோ தட் இது வந்து நம்ம ரெக்டாங்குலர் காம்போனன்ட் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா த்ரீ டைமென்ஷன்ஸ்க்கு எழுதலாம். த்ரீ டைமென்ஷன்ஸ்க்கு நம்மளால இந்த கிளாரிட்டியா இங்க முடியாது. ஸோ அப்போ த்ரீ டைமென்ஷன்ல ஒரு வெக்டாரை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்பர்ஸ் போடாம எழுதுறேன். ஏங்கிற வெக்டாரை நீங்க த்ரீ டைமென்ஷன்ல எழுதுறீங்கன்னா ஏ எக்ஸ் ஐ கேப் டைரக்ஷன்ஸ் பிளஸ் ஏ ஒய் ஜே கேப் டைரக்ஷன் பிளஸ் ஏ இசட் கே கேப் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதலாம். இப்போ ஒரு பி வெக்டாரை இந்த த்ரீ டைமென்ஷனல் அதாவது இதுல எழுதுறீங்க அப்படின்னா அதை என்ன எழுதலாம், பி எக்ஸ் ஐ கேப் டைரக்ஷன்ஸ் பிளஸ் பி ஒய் ஜே கேப் டைரக்ஷன் பிளஸ் பிஇசட் கே கேப் டைரக்ஷன்ஸ். ஸோ இப்படி எழுதலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வேஸ். ஒரு வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெக்டார், இப்போ வந்து ஒரு பொசிஷன் வெக்டாரை நான் எப்படி சொல்றது சார்? ஒரு பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு வெக்டார் இருக்குன்னா இது வந்து ஆரிஜின்ல இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்றோம். பொசிஷன் ஆஃப் வெக்டார். ஸோ அந்த பொசிஷன் ஆஃப் வெக்டார் தான் அந்த அந்த டைரக்ஷன் சொல்றது. சரிங்களா? அந்த நம்ம இப்போ சொன்னல ஏ எக்ஸ் பிளஸ் பிஒய் அந்த மாதிரியான சொல்றது பொசிஷன் ஆஃப் வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து இது த்ரீ டைமென்ஷன்ல நம்ம எழுதுறோம்னா இது எக்ஸ், இது ஒய் டைரக்ஷன்ஸ் ஒய் கேப், இது எக்ஸ், இது இசட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதுறோம்னா இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா இது ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஏ வெக்டார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏ வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பண்ணீங்கன்னா எக்ஸ் ஐ கேப்னு எழுதலாம். ஸோ இது ஒய் டைரக்ஷன்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது. இது இங்க வரும். ஸோ இப்படி இது இதாகுங்க. சரி அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்ஐ பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைரக்ஷன்ஸையும் இது வந்து இண்டிகேட் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஓங்கிற பொசிஷன்ல இருந்து இருக்கும். ஓங்கிறதுல இருந்து இந்த பாயிண்ட் சொல்றது. சரி இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துல ஒரு வெக்டார் இருக்குன்னா அது பி வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெக்டாருக்கு வேற இது இருக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இதை சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ். சரிங்களா? அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் பின்னால பார்ப்போம். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்பொழுது அது புரிய வரும். இப்போதைக்கு இது மட்டும் போதும். சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு வெக்டார் பேசிக் கான்செப்ட்ஸ் தான். பண்ணிக்கங்க. சரி ஓகேங்க. நம்ம இந்த பேசிக்கோட இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஸ்கேலார் ப்ராடக்ட் வெக்டார் ப்ராடக்ட் எப்படி பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அதுல எப்படி ப்ராப்ளம்ஸ் கேள்வி கேட்கலாம், கொஷின்ஸ் வந்து டிஆர்பியில் எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல் ஃபார் யுவர் லிசனிங். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாங்க.